ஒர்க் அவுட் ஆகாத அனுஷ்காவோட காட்டி உச்சகட்ட சந்தோஷத்துல நயன்தாரா. அக்கட தேசத்து ஆக்ட்ரஸ் பேய் படம் அப்படின்னாலும் சரி, ராஜா காலத்து கதை அப்படின்னாலும் சரி, சரியான ஆப்ஷனா இவங்க தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 7 அடி உயரம், உயரத்துக்கு ஏத்த உடல்வாகு, எடை, வசீகரமான தோற்றம், கை தேர்ந்த நடிப்பு அப்படின்னு பக்கவான நடிகை தென்னிந்திய சினிமாவில ஜொலிச்சவங்க தான் அனுஷ்கா. கொஞ்சம் வருஷமாவே அனுஷ்கா பெருசா படங்கள்ல கமிட் ஆகாம இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க நடிக்க கமிட்டான ஒரு படத்துல வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னும் அதுல குறைக்க வேண்டி இருந்துச்சு. இதனால அவங்க உடல் ரீதியா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நடிகையால படங்கள்ல அடுத்தடுத்து கமிட் ஆக முடியல. இது மட்டும் இல்லாம படத்துல கமிட் ஆனப்போ அனுஷ்கா எடுத்த தவறான முடிவுகள்ல ஒண்ணு, ஃபர்ஸ்ட் ஒல்லியா இருக்கிறப்போ இருந்த சீன்ஸை படமாக்கும், அதுக்கப்புறம் உடல் எடையை கூட்டி அதுக்கப்புறம் மீதி சீன்ஸை படமாக்க ஒத்துக்கிட்டது தான். இதனால அவங்க கொஞ்சம் வருஷமா படங்கள்ல கமிட் ஆகாமலே இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ ஹீரோயினை மையப்படுத்தின படத்துல நடிச்சு கம்பேக் கொடுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஆக்ட்ரஸ் அனுஷ்கா. இதனால ரசிகர்கள் பயங்கர குஷியில இருந்தாங்க. இந்த படத்தோட அப்டேட் வந்தப்போ இது அனுஷ்கா தான் உச்ச நடிகை அந்தஸ்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு படக்குழு சொல்லியிருந்தாங்க. இதனால நயன்தாரா தரப்புல இருந்து இந்த படக்குழுவை கேட்டு, நான் தான் உச்ச நடிகை அப்படின்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்களாம். இப்படி இருக்கிறப்போ இந்த விஷயம் வெளியே வர நம்பர் 1 நடிகை அப்படியே அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம், ரசிகர்கள் நயன்தாராவை இணையதளத்துல போட்டு தாளிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அடக்கி வாசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கிறப்போ அக்கட அனுஷ்காவோட காட்டி படம் ரிலீஸ் ஆகி கலவையான ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நயன்தாரா ஓவர் குஷியில இருக்காங்களாம். அதுவும் ட்ரீட் வச்சு கொண்டாடுற அளவுக்கு நம்பர் 1 நடிகை செம குஷியில இருக்காங்களாம். தலைக்கணம் நிறைஞ்ச நடிகை ட்ரீட் வச்சு கொண்டாடுறதுல எல்லாம் ஆச்சரியமே இல்லை அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல விஷயத்தை கேள்விப்பட்டவங்க பேசிக்கிறாங்க.